கனடாவில் பிறந்து கனடாவிலேயே வளர்ந்தார்கள் வந்துட்டு இங்கே யாழ்ப்பாணத்தை என்ன சொல்கிறேன் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஸ்விம் பண்ணீங்களா நீங்கள்? ஓகே ஓகே. இந்தியா சும்மா ஒரு ஆளை பிடிச்சி மேலே எக்கச்சக்க பேக்கேஜஸ் இருக்குது, நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. குருநகர் கடற்கரையில் ஸ்டார் ஃபிஷ், இந்த பெரிய ஸ்டார் ஃபிஷ் வெள்ளக்காரர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுற இடம் யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை. நடுக்கடலில் மழை பெஞ்சு பார்த்துக்கிறீங்களா? மழை பெய்யுது. ரெடி காய்ஸ்? ரெடி. கடல் தொழில் சார்ந்த சமூகம், அதில் இருந்து ஒரு ஒரு டூரிஸ்டம் செய்கிற ஒரு இப்போ நிலம் வந்து 4ல் 1 பகுதி என்னவன் 4ல் 3 பகுதி கடல். அது எவ்வளோ ஒரு விந்தையான முன்னுக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த இடங்களை பார்க்க உண்மையிலேயே வந்து இப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெறலாம். நல்லா இருக்கு. இன்றைய கடை கொஞ்சம் மப்பா நாங்கள் தொடரதை உணர்ந்துட்டேன்டா, அது உடனே கடலுக்குள்ளே பூந்துடும். கொஞ்சம் கண்ணாடி வச்சு பார்க்கணும் பாருங்க. இப்படியான பீச்சஸ் பார்க்கணும்னா நீங்கள் காலிக்கு தான் போகணும். ஆனால் யாழ்ப்பாணத்திலே இங்கே இருக்குது. இதில் ஒரு அயன்பட சூர்யா வந்துக்கிறேன். ஹாய். அங்கே கடலுக்கு நடுவில் வீடு இருக்குது பாருங்க. இங்கே வந்து மதுக்களை இருந்துட்டு இந்த பொலித்தீன் எல்லாத்தையும் வந்து இதிலேயே போட்டிருக்கிறீங்க. ஓ, இதில் அவர் யாக்கு என்ன இது சமைக்கிறதா? இதுக்குள்ளே முத்து வருமா? எல்லாருமே இதில் வந்து தான் கடப்பினமா. ஆனால் இது வந்து செயற்பாடற்ற நிலையில் இருக்காம். இதை உரிய அதிகாரிகள் வந்து இதெல்லாமே வந்து இந்த இடத்தின் அழகை வந்து பாதிக்கும். இன்றைக்கு பிடிக்கிறோம், குத்துறோம், சமைக்கிறோம். பொடியங்கள் வந்து வாலிபால் விளையாடுறாங்க. தயவு செய்து உரிய இடத்துல கொண்டு டிஸ்போஸ் பண்ணுங்க. நாங்கள் இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த ஹான்வழியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நிற்கிறோம். என்ன சம்பவம்னா தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் தங்கி இருக்கிறோம் தானே, அதில் ஸ்ரீ என்ற மகனாக்கள் வந்திருக்கிறோம். அவையில் கனடாவில் பிறந்து கனடாவிலேயே வளர்ந்தார்கள் வந்துட்டு இங்கே யாழ்ப்பாணத்தை என்ன சொல்கிறேன் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களாக கேட்க நாங்களுமே வந்து காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்தால் என்ன செய்யலாம்? ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், டூரிஸ்ட்டுக்கு வாரீங்க, ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஜென்ரேஷன் வந்து கோயில் விசிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ அம்மா அப்பான வீடு பார்க்க விரும்புவீங்க. அதே மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற ஜென்ரேஷன் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தீங்கள்டா என்ன செய்யலாம்ன்ற விஷயங்களை இன்றைக்கு காட்ட போகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு கடற்கரைக்கு போய் இல்லை கடலுக்கு போய் கடலுக்கு நடுவில் வலை வீசி மீன் பிடிச்சி அந்த மீனை சமைச்சு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கடற்கரைக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அங்கே வாலிபால் விளையாடி எக்கச்சக்க ஃபன் இருக்கு. இன்றைக்கு தெறிக்க விட போகிறோம். இன்றைக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறோம். வேன்லாம் வந்து நாங்கள் வேனை வந்து இங்கே விட்டுட்டு போகிறோம். இப்போ எதிர்ச்சியாக தான் வந்து இவரை நான் கான்டாக்ட் பண்ணினான். என்னென்னு சொல்கிறேன், எல்லாளன் டூர்ஸ் ஜெஃப்னாண்டு அவையில் வந்து செய்யணும். நண்பர்களுக்கு அடித்து நான் வளமையாகவே நாங்கள் போட்டில் போயிட்டு சும்மா நார்மலாக செய்வோம். ஆனால் இவையில் வந்து தாங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செய்து தாரணம். அதனால் ஒரு போய் பார்ப்போம்ட்டு அடித்து நான் போய் என்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ 2 பேரும் ரெடி ப்ரோ? ரெடி? ஆர் யூ ரெடி? நயனாதீவு போன செட்டப்பில் நிற்கிறீங்க. அதே செட்டப் தான். இன்றைக்கு இது வரைக்கும் நாங்கள் கூட இப்படி வேலை வச்சு இது செய்ததில்லை. போயிட்டு அவையில் பிடிச்சி தரையும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு கடலுக்கு நடுவில் நாங்களே கேட்ச் பண்ணி தெரிவிக்க விடுறோம். மற்றது பயப்படுறீங்களா? ஸ்விம் பண்ணீங்களா நீங்கள்? ஓகே ஓகே. இந்தியா சும்மா ஒரு ஆளை பிடிச்சி மேலே இந்தியான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இங்கெல்லாம் முக்கியமான நபர் ஒரு ஆள் இருக்குது, தமிழ் ப்ரோ. எவ்வளவு இதுலேயும் ஆளை பிடிச்சிருக்கிறோம் இன்றைக்கு. இல்லை ஆள் பிஸியான ஆள். மணி ஜாக்கெட்டும் எங்களோட வேண்ட கலருக்கு மணி ஒத்து போகுது. என்ன இன்றைக்கு போய் பிடிக்கிறோம், மீன் பிடிக்கிறோம், கனவை பிடிக்கிறோம், இறால் பிடிக்கிறோம், நண்டு பிடிக்கிறோம், சமைக்கிறோம். ஒன்றும் வேண்டையில. ஆனால் என்னென்னா வந்து பிடிக்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு அவையில் ஒரு பேக்கேஜ் ஒன்று செய்யணும். அதை விட பிடிக்கிறது எல்லாமே செய்யணும். ஒரு போட்டில் வந்து 8 பேர் வந்து போகலாம்னு சொன்னவன். நாங்கள் எல்லாருமே வந்து போகிறோம். அண்ணா வந்து இங்கே காரோட கூட்டி வந்துட்டு அவர் காரை விட்டுட்டு இங்கே நாங்கள் தெரிஞ்சு வந்துங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க இந்த பிஸி லைஃப்பில். 2-3 நாள் ஜெஃப்னாவில் என்ஜாய் பண்ண மாதிரி. அங்கே வாலிபால் எல்லாம் கட்டி தருவினோம் ஐயா. பீச் சைட் வாலிபால் இன்றைக்கு ஃபன் தாமா பெரிய பேக்கேஜ் ஒன்று.
பன்னெண்டுறீங்க இவனே அவ்வளோ சாப்பாடை தூக்கி வச்சுக்கிறாரு போட்டுக்குள்ள ஏத்துடா இதுக்கெல்லாம் நண்டு நாள் காண பிடிச்சி காட்ட ப்ரோ ஓ இதை வண்டி இருங்க போட்டு இப்போ நாங்கள் வேனில் வந்து நாங்கள் பார்க்கிங் வசதி எல்லாம் வந்து இருக்குது வேனை இங்கே விட்டுட்டு அப்படியே போட் அடிக்க போய் கொண்டிருக்கோம் போய் போகிறதான் வேலை அதோட எதிர்ச்சியாக தான் வேலை வந்து தொடர்பு ஒன்றா நேற்றிரவு 11 மணிக்கு தான் சொன்னது அதுக்கிடையில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் எக்கச்சக்க பேக்கேஜஸ் இருக்குது நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ வணக்கம் நாங்கள் எல்லாளன் ஜெஃப்னா டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர் இப்போதைக்கு நாங்கள் கடல் சார்ந்த பயணங்கள் கடல் சார்ந்தவிட பீச்சிங் டூரிசம் ஃபிஷிங் டூரிசம்ன்ற மாதிரியான 2 வகையான கேட்டகரியில் நாங்கள் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வரோம் மற்ற தீவுகளுக்கான பயணங்களையும் நாங்கள் இந்த இப்போ இருக்கிற போட்டில் வச்சுக்கொண்டு நாங்கள் டூரிங் செஞ்சுட்டு வரோம் ஓகே ஃபிஷிங் டூரிசம் என்றால் ஏர்லி மார்னிங்காகவே கடலுக்கு வந்தீங்கன்னா கடலில் இருக்கிற தொழில் பொறிமுறைகள் எங்களோட பாரம்பரிய தொழில்கள் செய்கிற முறைகளை எல்லாம் பார்த்துக்கொண்டு அட்டை பண்ணைகளை விசிட் பண்ணிக்கொண்டு மற்றது கடலில் இருக்கிற ஒரு 50-60 வகையான கடல் உயிரினங்களை ஒரே நேரத்தில் துடிக்க பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரியும் அதை எப்படி தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஓகே பீச்சிங் டூரிசம்னா நாங்கள் இங்கே போய் கேம்பிங் தருவோம் பூனகரி கல்முனை பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல பெஸ்ட்டான வியூ பாயிண்ட் நைட் ஃபுல்லாகவே நீங்கள் நிற்பீங்க நைட் கேம்பிங்கும் கொடுக்குறோம் நாங்கள் டே பேக்கேஜ் நைட் பேக்கேஜ்னு செய்கிறோம் நாங்கள் நைட் பேக்கேஜ் என்றால் அது ஒரு காட்டு பகுதி தாழை மரங்கள் நிறைஞ்ச காடு இன்னும் குடியிருப்புகள் வரையில் இன்னும் அபிவிருத்திகள் வரையில் அதுகளுக்கு 2 வருஷமாக செய்கிறோம் ஆனால் என்ன யாராவது டூர் கைடு விடாகத்தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் வெள்ளக்காரர் வந்துட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுற இடம் யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை அது முழுக்க கடல் தொழில் சார்ந்த சமூகம் அதிலேருந்து ஒரு டூரிஸ்டம் செய்கிற ஒரே ஒரு நிறுவனம் என்றால் எங்களுடைய நிறுவனம் உண்மையிலேயே வந்து வடமாகாணத்தில் அந்த டூரிசம் இப்போ நாங்கள் இலங்கை ஃபுல்லாக போயிட்டு வந்து நாங்கள் இப்படி பார்க்க வந்து வேறு இடங்களில் ஒரு சின்ன பிளேஸ் இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்திக்கணும் சிங்கள மக்கள் சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து அதால் வளரும் ஆனால் நொதனுக்கு இங்கே பார்த்தோம்னா அதை பெருசாக பயன்படுத்தி அது மூலியமாக ஒரு என்னென்னு சொல்கிறேன் எங்களோட சமுதாயத்தை வளப்படுத்துகிற மாதிரி இல்லை இப்படியான விஷயங்கள் செய்ய நாங்கள் ஊக்குவிப்பு கொடுக்கணும் கட்டாயம் ஊக்குவிப்பு கொடுங்க உங்களோட தொடர்பில் கதையும் அப்படி சொல்லுங்கள் 077 66 16 484 நீங்கள் கூகுளில் போய் எல்லாளன் ஜெஃப்னா டூரிசம் என்று சர்ச் பண்ணால் கூகுள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக் அப்படி எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் எங்களுடைய பதிவுகள் வந்து போகும் இது வரைக்கும் கடலில் எல்லாருமே சும்மா போட் ரைடுன்னு சொல்லுவாங்க படகு ஓட்டுறன்னு சொல்லுவாங்க கடல் பயணம்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டாக கொடுத்து கொண்டு வரோம் ஒரு வந்து பாருங்க இந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்தையும் எங்களோட வீடியோஸ் பார்த்து வரீங்கன்னா கட்டாயம் சப்போர்ட் ஒன்று பண்ணிவிடும் கட்டாயம் இப்போ போட் வந்து ரெடி ஆகிட்டு இந்த போட்லான்னு வந்து நாங்கள் போகிறோம் 8 பேர் போகலாம் முதல் சொல்லியிருப்பேன் 2-3 பேக்கேஜஸ் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவையிலே வந்து சொல்லிவிடும் இன்றைக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம்ன்றதை அப்படியே பாருங்கள் இது வந்து இந்த மீன்பிடி இது தான் அந்த படியல் வச்சுக்கணும் ஆனால் சரியான ஒரு இறங்குது இல்லை இது வந்து அதில் அதுதான் அந்த இறங்குதுரை ஆனால் அதிலேருந்து ஏற்ற இல்லை அது இதுக்கண்டு தனி ஒரு கடலுக்கு ஒரு இறங்குதுரை வந்தால் நல்ல மேனா சுற்றுலாத்துறை இன்னும் டெவலப் ஆகலை இப்போதான் ஊரை வலிக்கிட்டு இருக்கு ஆனால் யாழ்ப்பாணத்தின் அழகு மீசில் வைக்கிற அழகு உண்மையாகவே காட்டணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் இப்போ நான் சரிக்குமா போட் சரிக்குமா வேறவா ஓகே ஃபைன் அப்படி பார்த்தா ரெடி गाइस let's get it we are ready so எல்லாரும் வந்து குடா கடை நீங்கள் கூகுள் மேப்பில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறு மாதிரி ஒரு பே ஒன்று இருக்கு எங்கள் கடலுக்குள்ளேயும் ஒரு ஆறு மாதிரி என்ன கடலைன்னா குடா கடலை this is starfish ஸ்வாப் இருக்குது பச்சை கலர்ல இருக்கு குருநகர் கடற்கரையில் ஸ்டார்ஃபிஷ் இந்த பெரிய ஸ்டார்ஃபிஷ் நீங்களா போட்டு எடுக்கிறீங்களா இல்லாட்டி வளமையா நிற்குதா சும்மா இதுகளுக்குள்ள எல்லாம் இருக்குன்னு நாங்களே எதிர்பார்க்கல அதுல இருக்கு இதுதான் வாய் இப்படி உயிரினத்தை இப்படி மூடி அப்படியே பையமையா சாப்பிடும் இப்போ இதுவும் கடலட்ட மாதிரி ஒரு இதுதான் என்ன மூவ் ஆகும் இது பின்னால இருக்கிற கால் கடலுக்கு என்ன பயன்னு கேட்டால் கடலில் இருக்கிற எல்லாமே கடலுக்கு பயணம் உள்ளதான் அதுதான் கடல் இப்போ நிலம் வந்து 4ல் 1 பகுதி என்றவன் 4ல் 3 பகுதி கடல் அது எவ்வளோ ஒரு விந்தையான அதிசயங்களை உள்ளடக்கி வச்சிருக்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகான உலகம் ஒன்று கடலுக்குள்ள இருக்கு அது இவைகளுக்கு மட்டும்தான் தெரியும்
வந்து பெறலாம். நல்லா இருக்கு இன்றைய கடை, கொஞ்சம் மப்பா, வெயில் இல்லாமல் ஒரு மழை வார சீசன் மாதிரி எப்படி இருட்டி இருக்கு பாருங்க. வேறு லெவலாக இருக்கு. குளிக்கோணும் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அப்படி இறங்கி பார்ப்போம். இப்போ முதலாவதாக வந்து அட்டை பண்ண ஒன்றுக்கு போக போகிறோம். போய் கடல் அட்டை அது மாதிரி எல்லாம் போய் பார்த்துட்டு தான் நடத்த இதில் வந்து செய்வோம். திரும்பது போட். ஓ இது என்னடா? இல்லை ஏதோ ஒன்று பயந்துட்டேன். சரி, கடலுக்கு நடுவில் அட்டை பண்ணைக்கு பார்க்க வந்த நாங்கள். இதில் கணக்க உயிரினங்கள் இருக்குது, கடல் சார்ந்த உயிரினங்கள் வந்து கணக்கு இருக்குது. எதிர்பார்க்க இதுலேயும் ஸ்டார் ஃபிஷ் இருக்காண்ணா? இதில் ஸ்டார் ஃபிஷ் இல்லைன்னா இது ஒரு கடல் தாமரை. ஆகாய தாமரை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில பொருள் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் தொட்டிங்களா நாங்கள் தொடர்றதை உணர்ந்துட்டேன்டா அது உடனே கடலுக்குள்ளே பூந்துடும். கொஞ்சம் கண்ணாடி வச்சு பார்க்கல பாருங்க. ஓகே, நான் கண்ணாடி வைக்கிறோம் பாருங்க. ஓகே வைங்க. இந்த கேமரா கண்ணாடி வைக்கிறோம். கேமரா படலாம் தான். ஓகே, இதில் பாருங்க தெரியுதோ, இதில் என்ன விதத்தான் தெரியுது. நல்லா இருக்கு. அப்படியான விஷயங்கள் தொடையில மட்டும் வாங்கல. இது எடுத்து பாருங்க. தொட்டு பாருங்க. தொடராத ஒரு வீடியோ. தொட்டா இது உள்ள போயிடுமா? லெஸ்ட் எப்படியே தூக்குற சைடுல தொடங்க. இல்ல நடந்து சும்மா தொடங்க. ஏதோ கை வைக்க. அது ஒண்ணும் நீ ஒண்ணும் யோசிக்க ஒண்ணுமே செய்யாது. அவர் கையில எடுத்துருவார் தொட்டா. இல்ல உள்ள போச்சு. நோ. என்ன மண்ணுக்குள்ள போகுமா? உள்ள போயிட்டா? இல்ல போய். தொட்டா போயிடும். நீ உடனே தொடங்க. தூக்குங்க படி. தூக்கி கையால் எடுத்துடும். நடுக்கடல்ல மழை பெஞ்சு பார்த்துக்கிறீங்களா? மழை பெய்யுது, மழை தூரிக்கொண்டிருக்கு. நாங்களும் நிஜம் வெயிலுக்கெல்லாம் வந்து சிக்கிட்டோம்ட்டு. ஆனால் இதமான மழை, குளிர் நல்லா இருக்குது. கடலுக்கு நடுவில் அப்படி இப்படி ஒரு லொக்கேஷனில். ஹாய், அங்கே கடலுக்கு நடுவில் வீடு இருக்குது பாருங்க. இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டணும்னு ஆசை. ரைட், இதில் வந்து அட்டை பண்ணேன். இதில் கடல்லேருந்து வரைக்கும் நீங்கள் இந்த வீடுகளை பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த அட்டை இருக்குது தானே, அட்டைக்கு பாதுகாப்பாக 24 மணி நேரம் இதில் நிற்கும். இதில் ஒரு அயன்பட்ட சூர்யா வந்துக்கிறேன். ஜி பாய். Bro, how is this sea house? Sea house நல்லா இருக்கா? actually நல்லா இருக்கு இந்த இடம். இங்கே ஃப்ரெஷ்ஷா கேட்ச் பண்ணி சாப்பிடலாம். குக் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. ராவா சாப்பிடல அது ப்ரோ. ராவா சாப்பிடுவா. இப்போ கடலட்டை பார்க்கணும் சீக்குக்கும் பாரு. நீங்கள் அங்கே பார்த்துருக்கிறீங்களா ப்ரோ? அங்கே பார்த்துருக்கிறீங்களா? இப்போ இந்தியாவில் எல்லாம் வந்து இது இல்லீகல். ஆனால் இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது, பெரிய ஒரு மார்க்கெட், சந்தை வாய்ப்பு. சைனாக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுறது. கையில் எடுக்கலாம். எடுங்க, கையில் எடுங்க ப்ரோ. டோன்ட் வரி. நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் 3 தரம். இல்லை அட்டை. Yeah, that's look like how is it look like? இது என்ன மாதிரி இருக்கு? சீ குக்கும்பர் மாதிரி இருக்குது. குக்கும்பர் மாதிரி இருக்கு. அதான் ஓ, இந்தல பெரிய யாக்கு என்ன இது சமைக்கிறதா? இதுக்குள்ள முத்து வருமா? வெட்டு என்ன? ஓ யா. கடல் வந்து கடல் எவ்வளவு விந்தியான இதில் வச்சிருக்கோம். அது அந்த அட்டை தாங்க. லெட்ஸ் கிவ். நோ, இதுக்கு மேலே சுண்ணாம்பு படிவம் இருக்குது. இதை வந்து தேய்ச்சி சுண்ணாம்பு எடுத்தா கனவை வந்து எவ்வளோ கொஞ்சம் திக்காக இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி அந்தளவு இதாக வேணும், சாஃப்டாக வேணும். அதுக்கு பிறகு வெட்டி நாங்கள் சமைக்கலாம்.
நோ டேஸ்ட் லைக் இல்ல இப்படி நாங்க இருக்கு பண்டிவார் விடேக்க சாஃப்ட்டா வரும் அதோட இப்ப இப்படி சாண பாக்க இதெல்லாம் இருக்குல்ல இப்போ இது ஒரு பெருசா வந்து அவிச்செல்லாம் சின்ன இந்தல வந்துடும் இது இப்போ கொஞ்ச நேரம் வச்சா கக்கி சேர்த்துடும் என்ன பாப்பா இருக்கா sea cucumber don't fresh water இப்போ நீங்கள் கால் வச்சுக்கிற இடத்துல இன்றைக்குமே ஏன்டா வந்து இது வந்து 7 அடுக்காக வந்து நிலத்துக்குள்ள அப்படியே பதிஞ்சிருக்கும். இப்போ சில நேரங்கள் நிலவு நேரங்களில் மேலே வந்து வரும் வரைக்கும் அந்த இங்கே இருக்கிறார்கள் பார்க்குறாங்களுக்கு தான் இரவில் தெரியும். மற்றபடி வரும். இது எவ்வளோ போகுது இப்போ? இப்போ சின்னனா வைக்கும்போது அதான் இதுவே வளர்ந்துட்டுன்னு சொன்னால் 300 இந்த அட்டையை நாங்கள் கொண்டு போவோம் அவ்வளோ வரும் விலை கேளுங்க மேதான் சமைக்க போகிறோம். இது வேறு பண்ணையா இது வேட்டு பண்ண நாங்கள் இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த குருநகர் கடல் இருக்குல்ல சரியோ இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது ஒன்று சரியில்லை லைட் மாதிரி இதுதான் வந்து கடல் போக்குவரத்தில் மிகவும் பிரதானமாக இருக்கிற ஒரு விஷயமா. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து தான் வந்து இது நான் வந்து ஒவ்வொரு திசைக்கு மாறிவினோம். கஜதீவாக இருந்தாலும் சரி பாலதீவாக இருந்தாலும் சரி எல்லாருமே இதில் வந்து தான் கடப்பினோமாம். ஆனால் இது வந்து செயற்பாடற்ற நிலையில் இருக்கான். இதை உரிய அதிகாரிகள் வந்து செயற்படுத்தணும் என்றது வந்து ஒரு ஆதங்கமாக இங்கே இருக்கிற மக்களோட கருத்துகளும் வந்து நிலவுது. பாருங்கள் அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. இப்போ திசை காட்டியல் ஜிபிஎஸ்கள் வந்தபடியாக இதில் கைவிட்டிருக்கணும். ஆனால் இப்போ அந்த தொழில்நுட்பங்கள் வந்து எப்போவுமே வந்து நம்பலாது. இப்போ இந்த மாதிரி சிக்னல்ஸும் வந்து வேலை செய்யணும். உரிய அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுங்க. இப்போ நான் கேட்ட மட்டும் வந்து இதை அரசாங்கம் தான் செய்யணுமாம். ஆனால் அது அரசாங்கம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கான். உங்களால் முடிஞ்சால் வந்து தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கு என்ன பேர் அண்ணா? மோதுவர கட்டை. அந்த கட்டையை வந்து இது செய்யணும் செயற்படுத்தணும். ஜிபிஎஸ் எப்போ நம்பலாது சார்ஜ் இல்லை அது இல்லை என்னொன்று. சரி நாங்கள் வந்து இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கடற்கரை. எப்படி இருக்க சும்மா காலியில் இருக்கிற மாதிரி இருக்கு. டூரிசம் வந்து வேல் செய்யணும் நல்ல விஷயம். இதில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு இந்த குர்த்தி வந்து மீன் பிடிக்கணும்னு சொல்லினோம். அதோட இதில் வந்து ஃபேமிலியாக வந்திருக்கணும் பாருங்க குடும்பமாக வந்து அப்படியோ மீன் வந்து என்னென்னு சொல்கிறது இங்கே இருக்கிறாங்களாம் வித்தியாசமாக ஒரு இடத்துக்கு வரணும் என்றால் வந்து இங்கே வரலாம். சுற்றி வந்து கண்டல் காடுகள்லாம் இதுக்கு இடையில் வந்து இப்போ எங்களுக்கு டேபிள் போடுவினோம். டேபிள் போட்டுட்டு வாலிபால் செட்டப் பாக்ஸஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். குளிக்கலையாடா இப்போ இதுலேருந்து கரை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டல் தாவரங்கள் தான் இருக்குது. அப்படி இருப்பாங்க. என்ன தான் பக்கியாக இருந்தாலும் இது அளவுக்குள்ள போய் ஒரு மேசி கொண்டு போட்டோம்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி இதுகளை அனுபவிக்கணுமெண்டா தான் நீங்கள் இங்கே வரணும். எவ்வளோ பெரிய கண்டல் காணுங்க இப்படியான பீச்சஸ் பார்க்கணும்னா நீங்கள் காலிக்கு தான் போகணும். ஆனால் யாழ்ப்பாணத்துலேயே இங்கே இருக்குது. அதான் அவையிலையும் கூடியிருந்தேண்ணா இங்கே இருக்கிற கடல் எப்படி இருக்குது இதுலேருந்து அது மட்டும் வந்து நல்ல வெள்ளையாக இருக்குது. அங்கே நீளமாக இருக்குது. சும்மா சூப்பர் கடல் உண்டு. இப்படியான கடல் பார்க்கணும்னா நீங்கள் வந்து சவுத்துக்கு தான் போகணும். ஆனால் இங்கேயே வந்து இருக்குது பிள்ளைகளோட குடும்பமாக வந்து விளையாடணும். ஹலோ அப்படி இருக்கு சமைச்சு அப்படியே குடும்பமாக வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகிறது. இங்கே நீங்களும் விரும்பினா இங்கே வந்து சமைக்கலாம். ஆமாம் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு பக்கத்துலேயே அதில் தான் வந்து டேபிள் போட போகிறோம். டேபிள் போட்டுட்டு சமைக்க போகிறோம். அதுக்கு முதல் போய் மீன் பிடிக்கணும். மீன் பிடிச்சிட்டு தான் வந்து சமைப்போம். சரி இப்போ இதில் வந்து டேபிள் குக் பண்ணுற எல்லாமே வந்து செட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து மீன் போய் பிடிக்க போகிறோம். வலை வீசி மீன் பிடிக்க போகிறோம். எங்களோட கையால் வந்து மீன் பிடிச்சி அதையே வந்து சமைக்க போகிறோம். இங்கால நண்பர்கள் இவையிலண்டவை இவையிலோட சேர்ந்தான் வந்து போகிறோம். இன்றைக்கு பிடிக்கிறோம் குத்துறோம் சமைக்கிறோம். யோ யோ யோ
யா ப்ரோ மீன்கள் எல்லாம் வெட்டப்படுது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே இதில் வச்சு வெட்டி சமையல் செய்ய போகிறோம். சரி, இப்போ மீன் கனவாயெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு செட்டப் இதுதான் பாருங்கள். இதில் ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கணும். அதோட இருந்து சாப்பிட்றக்கூடிய கதிரைகள் இதெல்லாம் போட்டிருக்கணும். அதோட இதில் பார்த்திங்கன்னா சமைக்கிறக்குரிய செட்டப்புகள் எல்லாமே வந்து செய்துட்டோம். நாங்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இதில் அடுப்பு இருக்குது. வா, இங்கே வெயில் என்றாலும் வந்து இவ்வளவு நிழல் கொடுக்கும். இந்த பிடிச்ச மீன்களை பாருங்கள், பாட்டு பாடு. இது என்ன சிலாப்பி, என்ன கீழே சிலாப்பி இந்த மாதிரி மீன்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதோட கணவாயம் வந்து அங்கே போர்டில் கிடக்கு. இப்படி பாருங்கள், இதெல்லாம் தாழை மரங்கள். அதோட என்ன பிரச்சனைன்னா வந்து இப்போ நாங்கள் சமைச்சு இப்போ இவையிலோட வந்தோம்னா இவையில் சமைச்சு இங்கே சமைக்கிற குப்பைகள் இந்த போதிலெல்லாம் கட்டிக்கொண்டே தேவையான பொருளெல்லாம் போடணும். ஆனால் இங்கால இருக்கிற இயற்கை இருக்குது தானே, இந்த இயற்கையை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து எங்களோட கடமை. இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கால யாருமே வரலாம். இது வந்து வெயிலுக்கானது மட்டுமில்லை, யாருமே வரலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து மதுக்கள் இருந்துட்டு இந்த பொலித்தீன் எல்லாத்தையும் வந்து இதிலேயே போட்டிருக்கிறீங்க. இது எல்லாமே வந்து இந்த இடத்தின் அழகை வந்து பாதிக்கும். அப்படி செய்யாதீங்க. இங்கே யாராவது இப்படி வராமல் நேரடியாக போர்டில் வாரீங்கன்னா இதுகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போங்க. ஏன்னா வந்து இதுகள் துப்புரவு செய்ய மாட்டேன். நீங்கள்லாம் பொறுப்பு, ஒரு தனிநபர்கிட்ட பொறுப்பு. இது எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் வந்து செய்யுங்க. முன்னுக்கு பார்த்தா எவ்வளோ அழகாக இருந்தாலும் வந்து இப்படி இங்கால பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாஸ்டிக், அலுமினியம் இப்படியான இதுகள் எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து தயவுசெய்து உரிய இடத்துல கொண்டு டிஸ்போஸ் பண்ணுங்கள். பாருங்கள், முன்னுக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த இடங்களை பார்க்க உண்மையிலே வந்து கவலையாக தான் இருக்குது. டின்னுகள், பியர் டின்னுகள், சோடா போத்தில்கள் இதெல்லாம் வந்து அழியாது. அது அழியும். பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து வெயிலாக இருந்தாலும் வந்து இதில் இருந்து சமைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்மையான இடம். அப்படியான இதுகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இங்கே பார்த்தீங்களா சமையல் வந்து தொடங்கிட்டு முதலாவதாக ஆம்லேட். எங்களை மீன் வந்து வச்சிருக்கு. வலை போட்டு வந்து வலையை எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மீனல் வந்து சிக்கியிருக்கு. சரி, இவையெல்லாம் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார், அதாவது இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து இவையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடும். நாங்கள் வந்து அங்காள பக்கத்தில் நிற்கிறோம். அப்படியோ இதில் பொடியங்கள் வந்து வாலிபால் விளையாடுறாங்க. கூடுதல் அந்த வெள்ளைக்கார விளையாடுறத வந்து பார்த்துருப்போம். சாப்பிட்டுட்டு வெளிக்கிடுவோம். அண்ணா கமெண்ட்ல அடிப்பான், அண்ணா வேண்டா, அண்ணா செல்லம். அண்ணா கமெண்ட்ல அடிப்பான், அண்ணா செல்லம் வேண்டா. என்ன ஓகே பாய். இவையெல்லாம் வந்து இது எங்களுக்கு பக்கத்தில் நடந்தவ. இவையெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணினோம். கேட்டாங்க சந்திப்போம். எல்லாம் முடிச்சுட்டு வலிக்கணும். சாப்பாடு அண்ணா சொல்ல போயிட்டு வேணா. இப்போ நாங்கள் போயிட்டு வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து வெளிக்கிட்டோம். போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. நீங்களும் மறக்காமல் யாழ்ப்பாணம் வரைக்கும் உங்களுக்கு இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமெண்டா வந்து
போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலைகள் வந்து நேரடியாக நீங்கள் அவைகளோட தொடர்பு கொண்டால் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, என்னென்ன விலை நிலவரங்கள், என்னென்ன செய்தி தருவினம் என்ற சகல விஷயங்களும் வந்து தொலைபேசி ஊடாக தருவினம். கீழே வேண்ட தொலைபேசி இலக்கம் சொல்கிறேன், அதையும் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அவங்க இது வந்து எல்லாளன் டூரிஸ்ட் ஜெஃப்னான் இருக்குது. டிக்டாக்லேயும் வந்து அவங்க பேஜ் வந்துருக்கு, நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துக்கொள்ளுங்கள்.